எல்லாருக்கும் வணக்கம். இது நம்ம வண்ணவலின் வண்ணமயமான நேரம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற saree என்ன அப்படின்னாக்கா, நான் கட்டிட்டு இருக்கிற இந்த பிரிண்டட் saree தான். அது முகல் பிரிண்டோட அப்படியே சூப்பரா இருக்குதுங்க. நான் இப்போ saree ஒன்றுனா காட்டுறேன் உங்களுக்கு. நான் கட்டிட்டு இருக்கிறது வந்து என்னோட saree. அது நான் இது வந்து ஃபஸ்ட் டைமே எப்பயோ எடுத்தது. ஆனால் அதே டிசைனு அதே மோட்டிவ்ல இப்போ நான் உங்களுக்கு saree கொண்டு வந்திருக்கேன். ஆனால் இதோட இந்த saree நான் கொண்டு வந்துக்கிற saree இன்னும் சூப்பரான மெட்டீரியலில் கொண்டு வந்திருக்கேன். சரிங்களா? அதுவும் எங்கிட்ட இருக்கிற saree கூட இந்த மாதிரி ஜருகை இருக்குது பாருங்கள். அந்த லைன்ஸ் போட்ட ஜருகை தான் எங்கிட்ட இருக்குது. ஆனால் நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறது வந்து சூப்பரான ஜருகை போட்டு, அது பனாரசி ஜருகையில் இந்த முகல் பிரிண்ட் பாருங்கள். முகல் பிரிண்ட் போட்டு சூப்பராக வந்திருக்கு. சரிங்களா? ஓகேவா? இந்த saree தாங்க. காட்டுறேன். அங்கங்கே அப்படியே பாக்ஸ் மாதிரி போட்டு அப்படியே மதுபானி டிசைன், அந்த கண்ணு பாருங்க நல்லா பெருசாக போட்டிருக்காங்க இல்லைங்களா? இதுதான் வந்து மதுபானி ஆர்ட்னு சொல்லுவாங்க. அந்த அந்த ஆர்ட்டில் அப்படியே டிசைன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இதுக்கு பேர் முகல் பிரிண்ட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த பிரிண்ட்டுக்கு பேர் அந்த முகல் பிரிண்ட்டில் பிரிண்ட் பண்ணி அப்படியே சூப்பரான மெட்டீரியலில் வந்திருக்குது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மோட்டிவ் கொடுத்து பண்ணியிருக்காங்க, டிசைன் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து ஜருகை பாருங்க, சூப்பருங்களா? அப்படியே கட்டியிருந்தமாவே அவ்வளோ அழகாக இருக்கும். நான் கட்டியிருக்கிறத பார்த்து நிறைய பேர் கேட்டாங்க. அதனால தான் அந்த மாதிரி saree கொண்டு வரணும் அப்படின்ட்டு நான் கொண்டு வந்தேன். அதுவும் நம்ம பட்ஜெட்டுக்குள்ளே கொண்டு வரணும். ஏன்னா நான் எடுத்ததே வந்து மெட்டீரியல் வந்து இது மாதிரி நல்லா ஷைனிங்காக இருக்காது. அது வந்து சும்மா நார்மலான, நான் ஃபஸ்ட்லாம் கொடுத்தேன் பாருங்களேன், அந்த மாதிரி நார்மல் saree தான் அது. ஆனால் இது வந்து அது மாதிரி இல்லை, செமி ராசில்க்கு மாதிரி இருக்குது. ராசில்க்குன்னா சொரன்னு இருக்குன்னு நினைக்காதீங்க. இது வந்து நல்லா சாஃப்டான மெட்டீரியல். ஓகேங்களா? பாருங்கள், ஷைனிங்காக இருக்குது. அப்படியே சூப்பர் சாஃப்டான மெட்டீரியலு. இதில் லாஸ்ட்டாக ஜருகை போட்டிருக்கு. இதில் என்ன கலர்ஸ் அதிகமாக இருக்கோ அதை வச்சு அப்படியே ஜருகை போட்டிருக்காங்க. இது வந்து பனாரசி ஜருகை. இது பனாரசி ஜருகை. இது முந்தி நம்ம பார்த்துடலாம் பாருங்க. முந்தி வந்து இந்த மாதிரி இருக்குது. நல்லா லைன்ஸ் போட்டு, ஜரு லைன்ஸ் போட்டு முந்தி, டாசில் ஒர்க்கோட. ஓகே, saree வந்து கட்டிட்டு இருக்கிறதுக்கு சாஃப்டாக இருக்குதுங்க அப்படியே. அதுவும் இதுக்கு இன்னொரு பேர் சொல்லுவாங்களே, அது என்னது, எல்லாத்தையும் கொலாபரேட் அது மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. ஓகேங்களா? கொலாபரேட் பண்ணியிருக்காங்க. அப்படியே சதுரம், செவ்வகம், முக்கோணம் அது மாதிரி இருக்கிறது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து வச்சுருக்காங்க. அதுதான் இதனுடைய இதில் இருக்கிற ஹைலைட்டே. சரிங்களா? இதுக்கு நான் எப்படி ப்ளவுஸ் தைச்சி போட்டிருக்கேன்னு மட்டும் பாருங்கள். நீங்களுமே இந்த saree எடுத்தீங்கன்னா அது மாதிரி ப்ளவுஸ் தைச்சி போடுங்க. இது மாதிரி ஏதாவது ஒரு பாக்ஸை மட்டும் கட் பண்ணிக்கோங்க. இப்போ சாரியோட ஹெண்டில் இருக்கு இல்லைங்களா, அந்த ஹெண்டில் இது மாதிரி ஒரு பாக்ஸ் கட் பண்ணிக்கோங்க. அதை வந்து இப்படி போட் நெக்குக்கு இப்படி வந்து இப்படி வச்சு தைச்சிக்கங்க. இது என்னோட சாரியில் இருக்கிற ஒரு பாக்ஸை மட்டும் எடுத்து பின்னாடி வந்து இப்படி டிசைன் வச்சு கொடுத்துருக்காங்க. இது மாதிரி வச்சு தைச்சிங்கன்னா கொஞ்சம் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த சாரீக்கு நல்லா மேட்சிங்காக இருக்கும். இது வந்து என்னோட ஐடியா. உங்களுக்கு வேறு மாதிரி தைக்க முடிஞ்சாலும் அந்த மாதிரி தைச்சி எனக்கு ஃபோட்டோ அனுப்புங்க. ஓகே, இதில் நம்ம வேறு கலர்ஸ் பார்த்தலாமா? இது ஃபஸ்ட்டு கலர் பார்த்துக்குங்க. சூப்பரான இந்த முகல் பிரிண்ட் saree வந்து 1300 + ஷிப்பிங் வரும். ஓகேங்களா? இந்த சாரியில் வந்து உங்களுக்கு வேணுங்கிற டிசைன் எடுத்துக்கணுன்னா இந்த பார்டரை சொன்னீங்கன்னா தான் நாங்கள் வந்து கரெக்டான கலர் வந்து சூஸ் பண்ணி உங்களுக்கு கொடுக்க முடியும். இது வந்து லைட் க்ரீன் பார்டர். இது நான் ஒரு காட்டுற சாரீஸில் இருக்கிற பார்டரை மட்டும் கரெக்டாக நீங்கள் மென்ஷன் பண்ணி சொல்லுங்கள். சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம கலர்ஸ் பார்த்தலாமா? இதோட ப்ளவுஸ் இப்படி தான் இருக்குது பாருங்கள். மார்பிள் டிசைனில் ப்ளவுஸ் வந்துருக்கு. ஜருகை போட்டு மார்பிள் டிசைனில் வந்திருக்குது. சரிங்களா? எனக்குமே அப்படி தான் வந்திருக்கு. எல்லாத்துக்குமே இந்த saree பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி தான் வந்திருக்கு. ஓகேங்களா? saree ஃபுல்லாகவே பாருங்கள், உங்களுக்கு டிசைன் காட்டுறேன். இந்தா இப்போ நம்ம இடுப்புக்கிட்ட சொருகிற இடத்துலேருந்து இப்படி வந்திருக்கு. அப்படியே இது அப்படியே நீங்கள் டெய்லர்கிட்ட சொன்னீங்கன்னா உங்களுக்கு வேணுங்கிற இதில் இருக்கிற டிசைன் அப்படியே எடுத்து உங்களுக்கு தைச்சி கொடுத்துருவாங்க. இதில் பிச்சுவாய் டிசைனும் பண்ணியிருக்காங்க, முகல் பிரிண்ட்டும் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து ஒவ்வொரு டிசைனும் இதில் ஒவ்வொன்றும் எல்லாமே கலந்து இதில் பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குக்கா. சூப்பராக இருக்கு. நம்ம ஹிஸ்ட்ரி வந்து இந்த saree பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஹிஸ்ட்ரி இதில். ஓகே, சரி, அடுத்த saree பார்க்கலாம். அடுத்த saree
ஆரஞ்சு கலர் பார்டர் பாருங்கள், உங்களுக்கு ஆரஞ்சு கலரில் இருக்குது. இதுவும் அதே போல் தான் பாருங்கள், ஆரஞ்சு கலர் பிரிண்ட்டு. அது லைட் பேரட் க்ரீன் மாதிரி, அது லைட்டு பிஸ்தா க்ரீன். அது இது வந்து ஆரஞ்சு கலர். ஓகே, அடுத்த சாரீ பார்க்கலாம். அடுத்த சாரீ வந்து இந்த கலர் வந்து ஃபேண்டா கலர். நம்ம ஃபேண்டா குடிப்போம் இல்லைங்களா, அந்த கலர். நம்ம முன்ன பார்த்தது வந்து ஆரஞ்சு கலர். அது செகண்ட் சாரீ, இது தேர்டு சாரீ, இது மூன்றாவது சாரீ, இது மூணாவது சாரீ. இது வந்து ஃபேண்டா கலர். நல்லா இதெல்லாம் வந்து மதுபானி டிசைன் சொல்லுவாங்க இதெல்லாம். ஓகே, இப்போ அடுத்த கலர் பார்க்கலாம். நாலாவது சாரீ பார்த்துடலாம். அடுத்த சாரீ நல்லா ப்ளூ கலர் பாருங்கள். பார்டர் வந்து ராமா ப்ளூ மாதிரி லைட்டு ப்ளூவில் இருக்குது பாருங்கள். உடல் பாகம்லாம் பிங்க்கு. இந்த டிசைன் இப்போ நான் காட்டினேன் இந்த டிசைன் வந்து இந்த 4 டிசைன் தான் இந்த டிசைனில் இருக்குது. அடுத்த 4 டிசைன் வந்து வேறு டிசைன் இருக்குது. உள்ளே இருக்கிற இந்த பாக்ஸ் மட்டும் வேறு டிசைன் இருக்கும். ஓகேங்களா, இப்போ இந்த காட்டினது இந்த டிசைன் எல்லாமே இந்த 4 டிசைனில் இருக்குது, 4 கலரில். ஓகேங்களா, ப்ளூ கலர். இது 4th சாரீ. ஓகே, இப்போ அடுத்த டிசைன் என்னன்னு பார்த்தலாமா. இதே சேம் இதே மோட்டிவ் தான், ஆனால் உள்ளே இருக்கிற பிரிண்ட் மட்டும் வேறையாக இருக்கும். அடுத்த டிசைன் நான் சொன்னேன் இல்லைங்களா, அடுத்த டிசைனு இது வந்து இதுவும் வந்து முகல் பிரிண்ட் டிசைனே தான். அங்கே பாருங்கள், இது ஆனால் பாக்ஸு கொஞ்சம் பெரிய பெரிய பாக்ஸில் போட்டிருக்காங்க, பிரிண்ட் வந்திருக்கு. ஓகேங்களா, அங்கே நின்று எடுத்துப்போ நல்லா இதான் நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள். நல்லா பெருசாக இருக்குது பாருங்கள். நல்லா அந்த பிச் ஒயிட் டிசைனும் இதில் இருக்குது, அந்த மாடு போட்டு டிசைனும் இருக்குது, மதுபானி டிசைனும் இருக்குது பாருங்கள். இதில் முகல் பிரிண்ட்டு, அதில் முகல் பிரிண்ட்டு அதுவும் இருக்குது பாருங்கள். எல்லாமே கலந்துருக்கு. ஆனால் இது பெரிய பெரிய சைஸாக இருக்குது, பாக்ஸு நல்லா உருவம் தெரிகிற மாதிரி இருக்குது. இதுதான் பார்டர் ஜருகை வந்து அந்த ஜருகை வேறு, இந்த ஜருகை வேறு. இது வந்து ப்ளூ கலர், நல்லா ப்ளூ கலரில் எடுப்பாக இருக்குது. முந்தியும் பாருங்கள் நல்லா ப்ளூ கலர். இது வந்து 5வது சாரீ. ஓகே, நல்லா கட்டிக்கிறதுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குது, நல்லா சூப்பராக இருக்குது. 5th ஒன். அடுத்த சாரீ இப்போ காட்டின அதே டிசைன் தான். இப்போ நான் கட்டிக்கிற சேம் அதே டிசைனு. எப்படிங்க, பார்டர் மட்டும் மெரூன் கலர் பார்டர். முன்ன காட்டினது நல்ல ப்ளூ கலர், டார்க் ப்ளூவு. இது வந்து நல்லா மெரூன் கலர். இது வந்து 6th சாரீ. ஓகேங்களா, 6வது புடவை இது. அடுத்ததா இது வந்து 7வது புடவை. அதே சேம் டிசைனு. இதில் வந்து பார்டர் வந்து க்ரீன் கலர். ஓகேங்களா, நல்லா க்ரீன் கலரு. உடல் பாகத்தில் மட்டும் நல்லா பிங்க் கலர் கலந்த மாதிரி, பிங்க் கலந்த மாதிரி வருது. உடல் பாகத்தில் பிங்க் கலரும் மேலே வந்து க்ரீனும் வருது. ஓகேங்களா, இப்படிதான் இருக்கும் சாரீ. ரொம்ப அழகாக இருக்குது சாரீ ஃபுல்லாக. கான்ட்ராஸ்ட் வந்து க்ரீன் கலர். இது வந்து 8வது புடவை. இது வந்து ஆலிவ் க்ரீன். கீழே பார்டர் பாருங்கள், நல்லா ஆலிவ் க்ரீனில் இருக்குது. உடல் பாகம் ஃபுல்லாக நல்லா மெரூன் கலரில், ஆரஞ்சு மெரூன் எல்லாம் மல்டி கலர் கலந்த மாதிரி இருக்குது. பார்டர் மட்டும் க்ரீனில் இருக்குது. இது வந்து 8th ஒன்று. இந்த சாரீ வந்து 3வது சாரீ டிசைனு. 3வது டிசைன் சாரீ. இது எப்படி டிசைன் இருக்குதுன்னு சொல்லி காட்டிடுறேன் பாருங்கள். இப்போ இது வந்து இடுப்பில் சொருகிற டிசைனு இடம். இது வந்து ப்ளவுஸ் எல்லா சாரீக்குமே ஒரே மாதிரி தான் இருக்குது, இது மாதிரி தான் இருக்குது. இது வந்து நம்ம இடுப்புக்கிட்ட சொருகிறோம் இல்லைங்களா, அந்த இடம் இப்படி தான் இருக்குது. கீழேருந்து அந்த டிசைன் வந்துக்கிட்டே வந்து அதுக்கப்புறம் அப்படியே அதிகமாகுது பாருங்கள். அப்படியே கொஞ்சம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்படியே மேலே ஏறி உடல் பாகம் ஃபுல்லாக வந்துடுது. அப்படியே முந்திக்கிட்டலாம், அதுக்கப்புறம் ஃபுல்லாக வந்துருச்சுங்களா. உடல் பாகம் ஃபுல்லாக அப்படியே ஃபுல்லாக வந்துருச்சு. அதுதான் இந்த சாரியில் இருக்கிற டிசைனு. இது 3வது டிசைனு. ஆனால் சாரீ வந்து 9வது சாரீ. ஓகே, சாரீ வந்து 9வது சாரீ, ஆனால் டிசைன் வந்து 3வது டிசைனு. இது வந்து டெரகோட்டா கலர். இந்த பார்டர் வந்து டெரகோட்டா பார்டர் கலர். ஓகேங்களா, இந்த பார்டர் டெரகோட்டா பார்டர் கலர். முந்தி பாருங்கதா, இந்த முந்தியும் இந்த பார்டரையும் வச்சு தான் நாங்கள் வந்து கலர்ஸே நாங்கள் கண்டுபிடிக்கணும். அதனால் தயவு செஞ்சு இந்த முந்தியோடு சேர்த்து எங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க. ஓகே, இது வந்து டெரகோட்டா கலர். இந்த பார்டரும் முந்தியும் டெரகோட்டா கலரில் இருக்குது. ஓகேங்களா, இப்போ நம்ம அடுத்த கலர் பார்த்தலாம். இந்த 3 டிசைன் கலர் தான் நான் கொண்டு வந்துக்கிறேன். 3 டிசைன் தான் எடுத்து வந்திருக்கேன். அதில் ஒவ்வொன்றிலையும் 4 கலர் கொண்டு வந்திருக்கேன். ஓகேங்களா, இப்போ நம்ம இதில் வேறு என்ன கலர் பார்க்கலாம். அடுத்த சாரீ வந்து இதனுடைய கலர் வந்து பார்டர் வந்து நல்லா பிஸ்கட் கலர் இருக்குதுங்க. மற்ற டிசைன் எல்லாம் அதே சேம் டிசைன் தான், அதே தான். உடல் பாகம் எல்லாம் அதே தான். ஆனால் பார்டர் மட்டும் நல்லா பிஸ்கட் கலர் இருக்குது பாருங்க. ஓகேவா, நம்ம முன்ன பார்த்தது டெரகோட்டா கலரு, இப்போ பார்க்கறது நம்ம பிஸ்கட் கலர் பாருங்கள். முந்தி பாருங்கள்
பிஸ்கெட் கலர். இது வந்து 10வது saree. ஓகே, நீங்கள் வந்து நம்பரையும் இந்த பார்டர் கலரையும் சொன்னீங்கன்னா மட்டும்தான் நாங்கள் கரெக்டான கலர் உங்களுக்கு அனுப்பி வைக்க முடியும். இது வந்து பிஸ்கெட் கலர் saree டிசைன் பாருங்கள். நல்லா உடம்புல இருக்கிறது அப்படியே ஆரஞ்சு கலரும் ரெட்டு அப்படியே க்ரீன் எல்லாம் கலந்து அப்படியே அட்ராக்ஷனாக இருக்குதுங்க. அப்படியே கட்டும் போதே அதில் இருக்கிற அந்த டிசைனை பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்குது. இது 10வது saree. ஓகே, அடுத்த saree பார்த்தலாம். இந்த கலர் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ராமா ப்ளூ கலரில் இருக்குது. பார்டர் ராமா ப்ளூ கலர். 11வது saree இது பாருங்கள். முந்தி பாருங்கள், நல்லா அழகாக ராமா ப்ளூவில் இருக்குது. ஓகேவா? இப்போ இதை வச்சு நீங்கள் நம்ம தாராளமாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, ஓகேங்களா? அடுத்த கலர் வந்து க்ரீன் கலர், பாசப்பச்சைன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த க்ரீன் கலர். ஓகே, இதுக்கு முந்தி பாருங்க, இதா பாசப்பச்சை கலர். அவ்வளோதான். 12வது saree. 12வது தானே? ஓகே, அவ்வளோதாங்க. இந்த டிசைன் சாரியில் வந்து 3 விதமான டிசைன் கொண்டு வந்திருக்கிறேன். ஒவ்வொன்றிலையும் 4 கலர்ஸ் கொண்டு வந்திருக்கேன். எல்லாமே சிங்கிள் பீஸாக தான் கொண்டு வந்திருக்கேன். உங்களுக்கு வந்து எது பிடிச்சிருக்கு, நீங்கள் எது எடுப்பீங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் ரீஸ்டாக் சொல்லிக்கலான்ட்டு இருக்கேன். அதனால் உங்களுக்கு பிடிச்ச சாரீ நீங்கள் எடுத்துக்கங்க. ஓகேவா? இப்போ பார்த்த இந்த முகல் பிரிண்டட் சாரீ எல்லாமே வந்து 1300 + ஷிப்பிங் வரும். ஓகேங்களா? இப்போ நம்ம அடுத்தது வேறு ஒரு டிசைன் சாரீ நம்ம பார்த்துடலாம். நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது இந்த சாரீ தாங்க. கோட்டா டசர் சாரீ. டசர் சில்க்குனாவே உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு பாருங்கள், இதில் வந்து மைல்டான ஒர்க்கு அவ்வளோ சூப்பராக தெரியுது. அப்படியே இதில் ரோஜா பூ மாதிரி போட்டிருக்கு பாருங்களேன். ரோஸ் ரோஸா அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். இது வந்து அப்படியே காப்பரில் வந்து ரோஸாக போட்டிருக்கு. நல்லா மெரூன் கலர் சாரீ. இது சாரியில் காப்பரில் டிசைன் பண்ணியிருக்கு. இது வந்து பார்டரில் குட்டியாக ட்ரீ போட்டிருக்கு. ஒரு மாதிரி கிறிஸ்மஸ் ட்ரீ மாதிரி போட்டிருக்கு. அதனால் நல்லா மைல்டாக நம்ம கட்டிகிட்டு இருக்கும்போது தெரியாது. பார்க்க பாருங்க, தூரத்துலேருந்து பார்த்தா மட்டும் தான் நல்லா தெரியும். நல்லா தெரியுதாடா? இந்த மாதிரி சாரீ. இது டசருங்கிறதுனால நல்லா சாஃப்டாக இருக்குது கட்டிக்கிறதுக்கு. இது கோட்டாங்கிறதுனால நல்லா ஒரு லைட் வெயிட்டாக இருக்குது கோட்டா சாரீங்கிறதுனால. ஓகேங்களா? இதுதான் முந்தி. இது நல்லா முந்தி காட்டுறேன். இது முந்தியில் நல்லா டாசில் ஒர்க்கை கொடுத்து நல்லா சூப்பராக இருக்குது. ஏதாவது ஒரு குட்டி ஃபங்க்ஷனுக்கு இது கட்டிட்டு போகலாம். நல்லா நீட்டாக இருக்கும். அப்படியே நம்ம என்ன மாதிரி நம்ம மடித்து எடுத்து நம்ம மடிப்பு எடுக்கிறோமோ அது அப்படியே அது மாதிரி நிற்கும். அப்படியே சூப்பராக இருக்குது. எப்படிங்க என்னோடய ப்ளவுஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். இதுதான் அதனுடைய ப்ளவுஸு. எப்படி சூப்பராக இப்போ நியூ கலெக்ஷனாக வந்திருக்குது இந்த டிசைன் சாரீ. கோட்டா டசர் சில்க் சாரீ. ஓகே, சாரீ பாருங்கள், நல்லா அப்படியே வெயிட்லெஸ்ஸான சாரீ. நல்லா கட்டிக்கிறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த சாரியோட ரேட் வந்து 1250 + ஷிப்பிங் வரும். ஓகே, இப்போ நம்ம இதில் இருக்கிற கலர்ஸ் மட்டும் பார்த்தலாம். உள்ளே ஃபுல்லாகவே ரோஸ் மாதிரி அப்படியே சர்க்கிளாக ஒரு மாதிரி அழகாக பண்ணியிருக்காங்க. ஓகே, அந்த சாரியில் இருக்கிற கலர்ஸு இது நல்லா ப்ளூ, பெப்சி ப்ளூவு. அப்படியே பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது. அதில் நல்லா காப்பர் கலரில் டிசைன் கொடுத்துருக்காங்க. ஆனால் காப்பர் கலர்லாம் அப்படியே ஜருகியாட்ட ஜிகுலாம் இல்லை, மைல்டாக அப்படியே அவ்வளோதான் இருக்குது. த்ரெட் ஒர்க் மாதிரி தான் இருக்குது. ஓகேங்களா? அடுத்த கலர் நல்லா க்ரீன் கலர். சூப்பராக பாட்டில் க்ரீனில் கொடுத்துருக்காங்க. ஓகே, இது முந்தானி. இது இந்த பக்கம் இது வந்து உடல் பாகம். அடுத்த கலர் நாவப்பழ கலர். சூப்பராக அந்த காப்பர் டிசைன் நல்லா சூப்பராக தெரியுது. அடுத்து இது வந்து முந்தானி சைடு. ஓகே, அடுத்த கலர் பார்த்தோம்னா பிளாக்கில் பாருங்கள் அவ்வளோ சூப்பராக தெரியுது இந்த டிசைனு. நான் அந்த சாரீ டிசைன் காட்டாமல் இருந்தால் சத்தியமாக இந்த சாரீ தான் டிசைன் கட்டியிருந்திருப்பேன். அதுவும் பிளாக்கே. இது வந்து இந்த முந்தானி சைடு. ஓகேங்களா? அதே சேம் மெட்டீரியல் சேம் இதே தான். ஆனால் பூ மட்டும் வேறு. உள்ளே இருக்கிற பூ மட்டும் வேறு. நல்ல பெரிய பெரிய சர்க்கிள் மாதிரி போட்டுருக்கு பாருங்க. அப்பா, இங்கே பாரு, நல்லா ரோஸ் தான். ஆனால் நல்லா பெரிய பெரிய ரோஸ் போட்ட மாதிரி சூப்பராக இருக்குது. நான் முந்தி காட்டிடுறேன்.
பாருங்க, இதுதான் உடல் பாகம் நல்லா ரோஸாக அப்படியே போட்டிருக்கு. இது பாருங்க முந்தி அதே போல தான் நல்லா கொஞ்சம் குட்டியாக ஜருக வச்சு சூப்பராக இருக்குது. இதுதான் முந்தி டிசைன் டேசில் ஒர்க்கோட. இதுக்கு ப்ளவுஸ் தனியாக கொடுத்துருக்காங்க பாருங்களேன். இதுதான் ப்ளவுஸு. பார்டரில் அந்த சாரியோட பார்டரில் என்ன வருதோ அதே ஒர்க்கு தான் ப்ளவுஸோட கைக்கும் கொடுத்துருக்காங்க. இது ப்ளவுஸு அப்படியே இவ்வளோ பெரிய ப்ளவுஸ் இருக்குது, 1 மீட்டர் பக்கமாக கொடுத்துருக்காங்க. ஓகே, இது வந்து நல்லா ரெட்டு, மெரூன் சொல்கிறோம்ல, பொட்டு வைக்கிறோம் இல்லைங்க, அந்த மெரூன் கலர். இது சூப்பரான ப்ளூ கலர். எப்படிங்க காப்பரும் ப்ளூவும் கலந்தால் எப்படி வருமோ அந்த ப்ளூ கலர் தான் இது. அடுத்தது க்ரீன், நல்லா டார்க் க்ரீன். இது நாவப்பழ கலர். இதில் எப்போவுமே வந்து மேக்ஸிமம் அந்த 5 கலர் அந்த 6 கலர் கொடுத்தா அந்த கலரை தான் ரிப்பீட்டாக கொடுப்பாங்க. சரிங்களா, டிசைன் மட்டும் தான் வேறையாக இருக்கும். இது வந்து நல்லா நாவப்பழ கலரில் கொடுத்துருக்காங்க. அந்த பெரிய சர்க்கிள் இருக்கிற டிசைனு. பிளாக்கில் நல்லா சர்க்கிள் தெரியுது பாருங்க. ஓகே, அவ்வளோதாங்க. இது முந்தி. இப்போ நம்ம பார்த்த இந்த கோட்டா டசர் சில்க் சாரீ எல்லாமே வந்து 1250 ப்ளஸ் ஷிப்பிங் வரும். ஓகேங்களா, இன்னைக்கு வந்து ஒரு 2 விதமான 2 டிசைன் சாரீஸு, அது நல்லா கலர்ஃபுல்லான சாரீஸ் தான் காட்டியிருக்கிறேன். இதில் உங்களுக்கு எந்த சாரீ பிடிச்சிருந்தாலும் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க. நான் மேலே கொடுக்குற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க. ஓகே, இனி அடுத்த ஒரு புது வீடியோவில் அதுவும் புது சாரியோட நம்ம மறுபடியும் சந்திக்கலாம். பாய்.